ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஸ் மீது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓபிஎஸ் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரை சந்தித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனு ஒன்று கொடுத்துருந்தாருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சிக்கு இப்போ நடந்திருக்கிற ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறையற்ற ஆட்சியாக இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா உடனே நீக்கம் செய்யணும் இது அப்படின்ற மாதிரியான ஒரு மனு கொடுத்துருந்தாருங்க. அந்த மனு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர்கிட்ட கொடுக்க போக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000க்கும் மேற்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா குவிஞ்சிட்டு இருந்தாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா போலீஸார் அலைச்சல், இதுக்கெல்லாம் முறைகேடாக வச்சு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வழக்கு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஒருத்தர் தாங்க. எடப்பாடி பழனிசாமி மீதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கு பதிவு பதிஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வழக்கும் அவர் மேலே பதிஞ்சிருக்குங்க. அது என்ன வழக்கு அப்படின்னா, அது வந்து தனது பகையாளியான நம்ம ஓபிஎஸ் மூலமாக இது கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாநாடு நடக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாநாட்டில் வந்து பேசினவங்க வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிரட்டியதாக வந்து பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போடப்பட்டிருக்குங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி மேலே. எத்தனை கேஸ்கள் போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஃபீனிங்ஸ் பறவை மாதிரி பறந்து வராருங்க. இதனால் அவருக்கு அந்த கேஸ் பற்றியெல்லாம் அவருக்கு எந்த கவலையும் இல்லைங்க. அவர் மீது அவருக்கு பயமே இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் சொல்லுதுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து அதிமுக வலு பெற்று வந்திருந்தாங்க சொல்லலாம். எடப்பாடி அணி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணி பிரிஞ்சிருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓபிஎஸ் இந்த மாதிரி செய்வது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கண்டனக்குரியது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க நிறைய பேர். அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸோட அரசியல் பயணம் இதோட முடிவடைய போகுது அப்படின்னு அரசியல் விமர்சனங்கள் நிறைய சொல்லிட்டு தாங்க வருதுங்க. ஏன்னா இவங்க மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பற்றி பார்த்திங்கன்னா பல குற்றங்கள் சொன்னாலுமே வந்து பார்த்திங்கனாலும் எடப்பாடி பழனிசாமி மேல் பல்வேறான அவதூறு வழக்குகள் இருந்தாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் பக்கம்தாங்க இருக்காங்க. தினம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் அதிகரிச்சுட்டே வராங்க. யாருக்கு அப்படின்னா நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களின் ஆதரவு தினம் அதிகரிச்சுட்டு வரதுனால வருகின்ற சட்டமன்ற தேர்தலையோ சரி நாடாளுமன்ற தேர்தலையோ வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 2.5 கோடி தொண்டர்களை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் உண்மையான விசுவாசியான எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா 3.5 கோடி இல்லை 4 கோடியை கூட மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அரசியல் விமர்சனங்கள் வந்துருச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.